வணக்கம். ஆதங்கம்ங்கிற தலைப்பில் நான் இப்போ பேசுகிறேன். ஆதங்கம் அப்படின்னாலே முதல்ல என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். ஆதங்கம்ங்கிறது ஒரு விரக்தி கலந்த ஒரு உணர்வு. நான் ஒரு ஹிந்துங்கிற முறையில் எனக்கு சில ஆதங்கம் இருக்குது. எது சம்பந்தமாக ஆதங்கம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம நாடு போகிற போக்கை பார்த்துக்கிட்டு தான் ஆதங்கமே. ஏன்னா நம்ம 5000 வருஷமாக ஹிந்து சொல்லி கொடுத்துருந்த ஹிந்துயிசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல கருத்துக்களையும் நாம் ஃபாலோ பண்ணி ஒரு 5000 வருஷத்துக்கு மேலே நம்ம நல்லா இருந்தோம். ஒரு 20% மோசமாக இருந்திருக்கலாம், சில இதுகள்லாம் இல்லாமல் இருந்திருக்காது. அது எந்த இதுலேயுமே இருக்காமல் இருக்காது. நம்ம இதில் நல்லா இருந்தோம், ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். திடீர்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு நியூ கல்ச்சரை கொண்டு வரோம், வைக்கிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோன்னு சொல்லி நம்ம சேஞ்ச் ஆகிட்டோம். ஹிந்துயிசத்தை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் இல்லாமல் போயிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஹிந்துவை கூப்பிட்டு நீ ஏன் ஹிந்துவாக இருக்கேன்னு கேட்டு பாருங்கள். கோயிலுக்கு போக வேண்டாம், டெய்லி சாமி கும்பிட வேண்டாம், தினமும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், எந்த ஹிந்துயிசத்தை பற்றி தெரியவும் வேண்டியதில்லை. ஆனால் அவர் அது மாதிரி இருந்தால் ஹிந்துவாக இருப்பார். நீ கொஞ்சம் இதெல்லாம் பண்ணணும் டெய்லின்னு சொல்லி பாருங்கள், 25% ஆஃப் ஹிந்துஸ் இன்னைக்கு ஹிந்துயிசத்தை விட்டே போயிடுவான். அந்த லெவலில் இன்றைக்கி நாம் இருக்கோம். ஏன் போகிறோம்? அவேர்னஸ் இல்லை. ஹிந்துயிசத்தில் எவ்வளவு நல்லது சொல்லியிருக்காங்கங்கிறது இன்றைக்கி யாருக்குமே தெரியாது. நல்லதுன்னா ஏதோ பெரிய நல்ல கருத்து மாரல் சயின்ஸு சொல்லி கொடுக்குறான் அப்படிலாம் கிடையாது. நம்ம லைஃபுக்கு இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லி கொடுக்க அத்தனை இதையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம லைஃபே. நம்ம லைஃப் லீட் பண்ண அதனால தானே 5000 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது இட்ஸ் நாட் மாரல் சயின்ஸ், இட் இஸ் வே ஆஃப் லிவிங். அதான் ஹிந்துயிசம். ஹிந்துயிசம்னு என்னங்கிறீங்க? ரொம்ப சிம்பிளாக இளையராஜா பாடியிருப்பார் ஒரு ஆதிசங்கர் ஒரு படத்தில், ஜெகம்னி ஜெகம்னி அகம்னி அகம்னின்னு. அதான் இந்த உலகமே நீ தான், நீ உள்ளேயும் இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஹிந்துயிசம். எல்லாத்தையும் ஒன்றா நாம் சார்ந்து வாழ்கிறோம். இன்றைக்கி ஒரு மரம் கொடுக்குற ஆக்சிஜனை நம்ம எடுக்கிறோம், நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடை மரம் எடுத்து வாடுது. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி அந்த இதில் எடுத்து பாருங்கள், ஒரு லைஃப் ஸ்டைலே பார்த்திங்கன்னா புழு, பிறகு அதை சாப்பிட்றது, பிறகு கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்ற இது, நீங்கள் மரத்தில் இருந்து வர்ற கனிகள் காய்கள் இதுகளெல்லாம் சாப்பிடக்கூடியது. ஸோ இப்படி நிறைய ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் டிபெண்ட் தான், ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட்டாக இருக்கிறதுனால சார்ந்து வாழ்து. இதை தான் நம்ம ஹிந்துயிசத்தில் எல்லாத்தையும் நீ கும்பிடு, எல்லாமே கடவுள், நம்ம எல்லாத்தையும் தான் நம்ம வணங்கணும். ஏன்னா நமக்கு உதவக்கூடியவனை கூட வணங்கலேன்னு அப்படி. ஸோ இதுதான் நம்ம ஹிந்துயிசத்துடைய மெயின் ஃபிலாசபி. நம்ம எல்லாம் சார்ந்து வாழ்ந்தோம், கூட்டாக வாழ்ந்தோம், நம்ம நண்பர்களோடு வாழ்ந்தோம். இன்னைக்கு என் பையனே எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் உட்காந்து செல்ஃபோனை எடுத்து நோண்டிக்கிட்டு இருப்பான். எல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன கேம் விளையாடுறான், பிப்சிங்கிறான். இப்போ பப்சியும் பெப்சியுமா இன்றைக்கி முக்கியம்? நீங்கள் நல்ல அழகாக எல்லாரோட ஃபுட்பால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், அது மாதிரி எல்லாம் சேர்ந்து விளையாடக்கூடியது. ஸோ நான் அதுக்காக சேஞ்சே வேண்டாம், இது சேஞ்ச் போனீங்கன்னா தப்பு, நம்ம கெட்டு போயிடும் அப்படிலாம் கிடையாது. சேஞ்சஸ் நெசசரி. இன்றைக்கி நீங்கள் கூகுள் எடுத்திங்கன்னா வித்தின் நோ டைம் உங்களுக்கு எல்லா விதமான மேட்டர்ஸும் உடனே உங்களுக்கு டெலிவரன்ஸ் ஆயிடுது. அதனால் we are not against அந்த சேஞ்சு வேண்டாங்கிறது நம்ம கருத்து கிடையாது. 80% நல்லா இருந்தது இல்லைப்பா, அதை ஏன் விட்டு கொடுக்கணும்? அது நல்லா தானே வாழ்ந்தோம், அதையும் மாற்றிடாத, இதை ஆட் ஆன் பண்ணு, எதெல்லாம் பேடோ அதை இது பண்ணு. இப்போ நான் இதை பற்றி பேச போகிறேன்னு சொன்னால் இதுக்கு உடனே ஒரு கலர் கொடுத்து ஏதோ என்னமோ இவன் ஹிந்துயிசத்தை பரப்ப போகிறான். ஒன்றும் பரப்பவும் இல்லை, ஒன்றும் கிடையாது. இது ஜஸ்ட் எல்லோரும் நல்லா வாழணும், எல்லாருக்கும் ஒரு நல்ல கல்ச்சர் வளரணும், அவ்வளோதான். சேஞ்ச் பண்ண டெக்னாலஜி. நானே எல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி லாயருங்கிற முறையில் நாங்கள் அவ்வளவும் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் டக்குன்னு டவுன்லோட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறோம். என்ன இதுன்னு போட்டாச்சுன்னா அட்வான்ஸ் பர்சன் தான், டக்குன்னு அதுக்கு என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்டு எல்லாம் வருது. டெக்னாலஜி யூஸ் பண்ணு, பட் டெக்னாலஜியில் அது ஒன்று தான் வாழ்க்கை. நம்ம மனுஷன்லாம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. பக்கத்தில் உள்ள நண்பன் கூட இல்லைன்றது கூட. உங்களுக்குலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லி முடிக்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் சிக்காகோவுக்கு போயிருந்தார். அப்போ நம்ம ஒரு அடிமை நாடு, இந்த அடிமை நாட்டில் ஒருத்தன் காவியை உடுத்திட்டு வந்திருக்கான்னு அங்கே கோட்டு சூட்டு போட்டவன்லாம் வந்தான். எல்லாருக்கும் ப்ரையாரிட்டி கொடுத்து மற்ற மதத்துக்காரங்கள்லாம் அவங்க மத கருத்துக்களை பேசினாங்க. இட் வாஸ் நாட் அ டிபேட். நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க மத கருத்தை சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் சொன்ன உடனே கடைசியாக விவேகானந்தர் வேதம் உபனிஷத் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசினார். இன்னைக்கு வர சிக்காகோ மீட்டிங் அப்படின்னு சொன்னால் விவேகானந்தர்
இன்னைக்கு வர எவ்வளவு ஃபாலோவர்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. இன்னைக்கு அவன் ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு அவன் காவி எடுத்துகிட்டு வந்துட்டான். இன்னைக்கு நாம் உட்காந்துருந்துட்டு அப்பாவும் வேண்டாம் அம்மாவும் வேண்டாம், பணம் போதும் மிஷின் போதும். மிஷினாக நம்மளாம் மிஷினாக மாறுறவங்கெல்லாம் மாறிடாதீங்க, மனுஷனாக மாறுவோம். இதுதான் இந்த இதோடைய இது. வேறு யாரும் தயவு செஞ்சு இதுக்கு ஏதோ கலர் இருக்குது, பேக்கில் ஒன்று இருக்குது ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்குதுன்னு பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இல்லை, டிபேட் பண்ணுறதுக்கும் இல்லை. அதனால் ப்ளீஸ் நம்ம நல்ல கல்ச்சர் வளரணும்னு எடுக்கப்பட்ட ஒரு இது, அதுதான் நோக்கமே. அந்த நோக்கம் நல்லா எல்லோரும் ப்ளீஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ தட் இது இன்னும் நிறையா பீப்புளை ரீச் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ தயவு செஞ்சு அடுத்த என்மேலிருந்து தொடர்ச்சியாக சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.